இது பொலிட்டிக்கல் பொடிமாஸ். உருட்டுக்கட்டை புகழ் அமைச்சர் புது உருட்டை உருட்டியிருக்கிறார். நான் பேசுவதை கிண்டல் செய்கிறீர்கள். எனக்கு ஒரு மொழியை என்னுடைய கிறிஸ்தவம் கற்றுக் கொடுத்திருக்கிறது. அது அன்பின் மொழி, அமைதியின் மொழி, இரக்கத்தின் மொழி. அந்த மொழி எவ்வளவு தமிழ் படித்தாலும் சிலருக்கு தெரியாது. தமிழ்ல இப்படி பேச எனக்கு யூனிக் இப்படிதான் பேச முடியும். என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றாரு பாருங்க. தமிழ் உச்சரிப்பு வராததுக்கு வளர்ந்த சூழல்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் கிறிஸ்தவர் என்ற விக்டிம் கார்டை எடுக்கிறார். தப்பு செஞ்சுட்டு தப்பித்துக் கொள்ள கிறிஸ்தவம் என்ன கேடயமா? எனக்கு அன்பின் ஒளி தெரியும் என்பது எல்லாம் புது உருட்டாக அல்லவா இருக்கு. குடும்ப சொத்துக்காக தம்பியின் குடும்பத்தினரை தாக்க உருட்டுக்கட்டையை தூக்கி கொண்டு போன போது அன்பு, அமைதி, இரக்க மொழிகள் எல்லாம் மரிய வில்சனுக்கு கிறிஸ்தவம் கற்றுத்தரவில்லையா? பைபிள் படித்த பான் கிறிஸ்டினுக்கு மட்டும்தான் அன்பு, அமைதி, இரக்கம் எல்லாம் இருக்கும் என்றால் என்ன அர்த்தம்? ஒரு மதத்துடன் ஒப்பீடு செய்து தமிழை ஏன் தரம் தாழ்த்துகிறார்? மரிய வில்சனின் பேச்சு கிறிஸ்தவர்களைத்தான் அவமானப்படுத்துகிறது. கால்டுவெல், ஜியு போப், பிஸ்கி என்று வெளிநாட்டு கிறிஸ்தவர்களே தமிழை நன்கு கற்றுணர்ந்தார்கள். மரிய வில்சனுக்கு தமிழ் வராததற்கு காரணம் மரிய வில்சனை தவிர கிறிஸ்தவம் அல்ல. மரிய வில்சனின் பேச்சு, தோரணை எல்லாமே அந்த உருட்டுக்கட்டை காட்சியின் இன்னொரு விஷயம் தான். மரிய வில்சன் இப்படி டென்ஷன் ஆன அதே தினத்தில் அதே சட்டசபையில் தமிழை மலையாளத்தில் எழுதி வைத்து சரியான உச்சரிப்போடு படித்தார். விளவங்கோடு தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ பிரவீன். கிறிஸ்தவம் கற்றுக் கொடுத்திருக்கிறது என சொல்லும் மரிய வில்சன் அவரிடம் தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும். நான் பைபிள்ல படிச்சிருக்கேன். பான் கிறிஸ்டியன். கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே.